இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்காக ஆண்டோட சமூகத்தில் செபிக்கும் போது அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தா நிச்சயமாக நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருட வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் காணப்படும் என்று சொல்லி. So when I was praying in the presence of Lord for the word to be delivered today, the Lord gave this particular verse, and I believe deeply that this is going to be a blessing for each and every one of you here today. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். The book of Isaiah chapter 64 and verse 4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. From of old no one has heard or perceived by the ear, no eye has seen a God besides you who acts for those who wait for him. இதுக்கு ஒப்பனையாக இதே வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் தாமே ஆயத்தம் பண்ணி வைத்தது ஒருவருடைய கண்கள் கண்டதில்லை, ஒருவருடைய செவி என்று அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் கொரிந்தியர் நிருபத்தில் இந்த வசனம் எழுதி இருக்கப்பட்டிருக்கிறது. Similar to this verse in the book according to Corinthians, Paul has also written a similar word saying that no eye has seen, no heart has perceived, or no ear has heard what the Lord has prepared for us. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு யாவருக்கும் கர்த்தர் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய ஆசீர்வாதங்களை ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். The word that the Holy Spirit is giving to every one of you gathered here today morning is that he has already prepared and ordained the blessings and goodness that is for your life. அது எப்படிப்பட்ட blessing சொல்லப்படுகிறதுன்னா, உலக தோற்றத்து முதற்கொண்டு கர்த்தரே அல்லாமல் ஒருவருடைய கண்கள் அதை கண்டதில்லை, ஒருவருடைய செவிகளில் அதை கேட்டதில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றாத மிக பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And the Lord has prepared a blessing from the beginning of this earth that no eye has ever seen or no one has heard or no heart has ever perceived. இந்த காலவேளையில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் இல்லைன்னா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்று ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். Today I want to share with you certain things that the Holy Spirit taught me when I was in prayer about what the Lord will do to the people who love him and follow him. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை, ஆச்சரியமான நம்மள புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான காரியங்களை, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை தான் கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் இருக்கிறார். We worship a Lord who will perform powerful and mighty miracles that is unimaginable and perceivable, things that our heart cannot even comprehend. ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர் சர்வ வியாபியா இருக்கிறார், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆகிய தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் சிறிதானவைகள் அல்ல, மிகவும் பெரிதான காரியங்கள், நம்மால நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். Because the Lord is powerful, is omnipresent, is all powerful. The things that the Lord is going to do in our life is not small, but whatever the Lord has planned to do in our life is all great and mighty. பாருங்க, அதில் 64ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து அதில் 3ஆம் வசனம் வரைக்கும் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. If you read from verse
1 of the same 64th chapter, you will be able to understand that this is a prayer by the people of Israel when they were under captivity. ஏன் அந்த வசனத்து 1ஆம் வசனம் சொல்லுது, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சத்தத்துக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியும் போலவும் அக்கினி தண்ணீர் மேல் பொங்க பண்ணும் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாகவும் உருகும்படி செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the first two verses, if you read, it is written, oh that you would rend the heavens and come down, that the mountains might quake at your presence, as when the fire kindles brushwood and the fire causes water to boil, to make your name known to your adversaries, and that the nations might tremble at your presence. அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லுது, நாங்கள் எதிர்பாராதிருந்த பயங்கரமான காரியங்களை நீ செய்த போது நீர் இறங்கிறீர், உமது சந்நிதியின் பர்வதங்கள் எல்லாம் உருகி போயன. In third verse you can read, when you did awesome things that we did not look for, you came down and the mountains quaked at your presence. எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்கள் காண கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்தார். அவளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கும்படி அதிசயமான காரியங்களையும் கர்த்தர் செய்தார். If you read in the Bible, you will always see that the Lord has done great and mighty things for the people of Israel whenever they cried out to the Lord, not only to the people of Israel but also to the enemies and to the adversaries who come against the people of Israel. The Lord has made his might known to the world. இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் படத்தில் போய் அந்த இடத்துல சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். In the book of 1 Samuel chapter 7, you can read about how the people go to the prophet Samuel and tell him about how Philistines are against them. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சாமுவேலை நோக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுக்கு எங்களுக்காக அவரே நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். In chapter 7 and verse 8, if you read, and the people of Israel said to Samuel, do not cease to cry out to the Lord our God for us, that he may save us from the hand of the Philistines. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமோ இல்லைன்னா தேவனை விட்டு சற்றே விலகும் போதெல்லாம் எதிரிகளின் கைகளில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். You can read in the Bible, whenever the people of Israel transgressed or did something against the Lord and moved away from the Lord, you can read and see that the Lord has always given them up to the hands of the enemies. அப்படிப்பட்ட சூழ்நிலை பெலிஸ்தியர்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை அறிந்த உடனே இவங்களுக்கு தெரியும், எங்களால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, இப்பொழுது நாம் என்ன செய்யணும், சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் போய் நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அறிந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களுக்காக ஓயாமல் வேண்டுதல் செய்தாதா பெலிஸ்தர் கைகளில் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும். Now that the Israel people have realized that the Philistines are against them, they know that they cannot win this battle with their power or might, and they realize that God is the only one who can save them. So now they are going to prophet Samuel and are saying, prophet Samuel, do not cease to pray for us so that the Lord can deliver us from the hands of the Philistines. அது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். சாமுவேல் சர்வாங்க தனிகளை செலுத்தும் கீழ் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேல் முன்புக்கு பட்டு விழுந்தார்கள். In verse 9 and 10, if you read, it is written, so Samuel took a nursing lamb and offered it as a whole burnt offering to the Lord. And Samuel cried out to the Lord for Israel, and the Lord answered him. As Samuel was offering up the burnt offering, the Philistines drew near to attack Israel. But the Lord thundered with a mighty sound that day against the Philistines and threw them into confusion, and they were defeated before Israel.
அதுதான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த பெலிஸ்தியரோடு கூட பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை நெருக்கி வருகிற அந்த சூழ்நிலையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி செய்த காரியம் என்னவென்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பலியை செலுத்தி, பலி என்று சொல்வது கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. And now when the Israelites realized that the Philistines are drawing near to attack them and are coming against them, one thing that they did was to go to Samuel and they offered a sacrifice. Sacrifice here means worship the Lord. பாருங்க, போய் ஒரு மிருகத்தையோ போய் நம்ம பலி செலுத்த போகிறதில்லை. ஆனா அதுக்கு ஒப்பனையாக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Today you and I cannot go and sacrifice an animal today, but what the Lord expects is for us to give thanks or praise the Lord from the fruits of our lips. அதுதான் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். That is what if you read Psalm 50th chapter last words, the Lord says that he is pleased in the one who offers thanksgiving. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரிந்த காரியம், கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தரை படித்துவிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்தாதான் பெலிஸ்தியர்கள் தோற்று போகும் என்று நன்றாக அறிந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அதுதான் செய்த காரியம். Samuel, the prophet Samuel knew very well that this is the only way for the Lord to come down and save them. So what he did was to sacrifice a nursing lamb as worship to the Lord. அதுதான் வசனம் 10ல சொல்லுது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். That is what in verse 10 it is written, as Samuel was offering up the burnt offering, when the Philistines were drawing near to attack Israel, the Lord thundered with a mighty sound against the Philistines. ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட வாழ்க்கையிலும் வித்தியாசமாய்தான் கர்த்தர் வெளிப்படுகிறார். In each and every saint's life, if you read in the Bible, the Lord has revealed himself or performed things in different ways. இந்த இடத்துல பார்க்கிறோம், இதுவரையிலும் நடக்காத ஒரு காரியம் சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பலி செலுத்தி ஜெபிக்கும் போது நடந்தன. Now if you read this part, this thing is something that has never been heard of or never happened. Now when Samuel was offering the sacrifice, the Lord came down and performed this miracle for Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணல, அதுக்கு மாறாக சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்தி ஜெபிக்கும் போது அவர்களுக்காக கர்த்தரே பெரிய யுத்தத்தை அந்த இடத்திலே நடப்பித்தார். You can read here that Israel people did not go out against the Philistines to battle or fight against them, but the only thing that they did was to sacrifice and offer thanksgiving to the Lord, and the Lord himself came down to fight against the Philistines for them. அதுதான் சொல்லுது, கர்த்தர் மகா பெரிய இடிய முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். It is written, the Lord thundered with a mighty sound that day against the Philistines and threw them into confusion, and they were defeated before Israel. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், one thing that the Lord is telling to each and every one of you seated here today morning is that எவ்வளவு பெரிய விரோதிகள் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலோ நாம் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. it doesn't matter whatever sort of enemy or how many enemies or adversaries come against you, you do not have to battle against them. அதுக்கு மாறாக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தது போல ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி ஓயாமல் கர்த்தரை நோக்கி நாம் செபித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தரே நமக்காக இறங்கி வந்து இதுவரையிலே செய்யாத காரியங்களை நமக்காக செய்து நம்முடைய சத்துருக்களின் கூட்டத்தை அவரே முறியடித்து திரும்ப அவர்கள் எழுந்திர விடாதபடிக்கு பட்டு விழும்படி செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லாமே.
Rather, like the prophet Samuel, if you come to the presence of God, offer praise and worship and continue to pray without ceasing, the Lord himself will come down for you and fight against your enemies so that your adversaries will not even stand up again before you. கர்த்தர் அவர்களுக்காய் யுத்தம் செய்த வேளையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். Now when the Lord battled for Israel, here you can see prophet Samuel giving the Lord a name. அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். Now in verse 12, if you read, it is written, then Samuel took a stone and set it up between Mizpah and Shin and called its name Ebenezer, for he said, till now the Lord has helped us. ஆமென். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இம்மட்டும் உதவி செய்கிற எபினேசர், நமக்காகவே நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உதவி செய்யும்படியா நம் பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். Do you know who is the Lord that you and I serve and worship? He is the Ebenezer who has helped us till today and who has never departed from us. அது 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராத படிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாகவே இருந்தது. In verse 13, if you read, it is written, so the Philistines were subdued and did not again enter the territory of Israel, and the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்காக தற்காலிகமான பதிலை கொடுக்கிறவர் அல்ல, நிரந்தரமான பதிலை கொடுக்கிற தேவன். Our God is not someone who will give us a temporary solution or an answer, but if he works, he will give you a permanent answer. நாம் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு மாத்திரம் பதில் கொடுக்கிற தேவன் அல்ல, நிரந்தரமாய் அவருடைய பதிலை நாம் அனுபவிக்கும்படியாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். Our God is not someone who will give you an immediate answer for whatever you pray, but he will give you a solution permanently for whatever you pray, for you to experience that all through your life. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறேன். 1-2 உதாரணம் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். There are lots of examples, but I would like to cite few examples for you to understand it better. பாருங்க, அன்னாள் ஒரே ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தார். Hannah prayed for just one child. ஆனா அது கீழுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கல, அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுத்தபடியினால கர்த்தர் மறுபடியும் அவளுக்கு 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். Now you can see about Hannah. Hannah prayed for just one child, and when Hannah offered that one child to the Lord, you can see that the Lord has blessed her with 3 sons and 2 daughters. அது மட்டுமல்ல, ஆகாரை குறித்து பார்க்க முடியும். அந்த பெர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து தன் பிள்ளை சாக போகிற சூழ்நிலை வந்த உடனே அவள் வனாந்தரத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கதறுகிறா, அழுகிறா. கர்த்தர் அவளுக்காக, அவள் குமாரனுக்காக ஒரு ஜீவ நீரேற்றை கர்த்தர் உருவாக்கினா. அது இன்றைய வரைக்கும் ஏறத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அற்புதம் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. If you read about Hagar, you will know when Hagar's son was dying of thirst in the wilderness and Hagar cried out to the Lord for help, the Lord did a miracle and brought out a spring of water in the wilderness, and even after 6000 years today, that miracle is still seen in the wilderness there. நமக்காக ஆண்டவர் பாருங்க, சிறிய அற்புதத்தை செய்கிற தேவன் அல்ல, அந்த தற்காலிகமான நேரத்துக்கு மட்டும் செய்கிற தேவன் அல்ல, வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க கூடிய அற்புதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். God is not someone who will give you an immediate gratification for whatever you pray, but if he answers or does something in your life, then it will be a permanent solution for whatever you are praying for. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 4வது புத்தகத்தில் பார்க்கும்போது, தீர்க்கதரிசி மனைவியானவள் தீர்க்கதரிசியாக எலிசா கிட்ட வந்து, என்னுடைய கணவர் தீர்க்கதரிசியா இருந்தா, ஆனால் கடனை வைத்து விட்டு போனாங்க, இப்பொழுது என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போகும்படியாக கடன்காரர் வந்திருக்கும் போது சொல்லும் நேரத்தில்,
Now if you read in 2 Kings chapter 4, you can read about the wife of one of the sons of prophet. Now she goes to Elisha and says that my husband was a prophet, but now he has left us a huge debt, and the debtors are coming and asking me for money, and what should I do? உங்களுக்கு அந்த கதை நன்றாக தெரியும், அதனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ எலீசா ஆலோசனை கொடுப்பாங்க, அநேக வெறும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு அந்த குடம் எண்ணெய் வச்சு நீ என்ன பண்ண, எல்லா பாத்திரங்களிலும் அந்த எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இரு என்றுவாங்க. அதில் எல்லா பாத்திரங்களிலும் நிரம்பி வழியும்படி கர்த்தர் அந்த நேரத்தில் செய்தார். Now Elisha said to the widow of the prophet, take the little oil that you have, gather all the vessels that you can and start pouring into the vessels. And when the widow started doing according to the word of the prophet, பாருங்க, அதுக்கப்புறம் ஆலோசனை போய் எலிசாவிடத்துல கேட்குறாங்க, எல்லா பாத்திரம் நிரம்பிச்சு, இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது எலிசா சொன்னாங்க, அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை நீ விற்று உன் கடனை எல்லாவற்றையும் அடைத்து மீந்திருக்கிறதை கொண்டு உன் ஜீவ காலம் எல்லாம் அதை வைத்து நீ கொள். Now after she had done what prophet Elisha said, now she goes to Elisha and says, what should I do? The oil has stopped flowing. Now Elisha says to the widow, go sell the oil, pay your debts, and with the remaining or the rest that you have, let you and your sons live for the rest of your life. பாருங்க, அவன் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அந்த ஒரு கூட எண்ணெய் வைத்தே அவள் காலம் பூரா வாழும்படியாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். Now with that jar of oil, with the little oil that the widow had, now when she did according to the word of the prophet, the Lord blessed her so much that she did not want anything for the rest of her life. அதுதான் நம்முடைய தேவன். That is our God. ஆமென். வரல்ல சொல்லாமே எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அமைதியா உட்கார்ந்துக்கிறீங்க. நீங்க ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமானா உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதே காரியத்தை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டுகிறது. அந்த இடத்திலும் கர்த்தர் அவர்களுக்காக செய்த கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now when you read in the book of Judges chapter 5 and verse 11, விழி விழி தெபோராளே விழி விழி பாட்டு பாடு, பாராக்க எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. in verse 12 it is written, awake, awake Deborah, awake, awake, break out in a song, arise Barak, lead away your captives, O son of Abinoam. நீங்க எல்லாரும் இப்படி வாசிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்மை பார்த்துதா, நம் சபையை பார்த்துதா கர்த்தர் சொல்லுகிறா, விழி விழி பிளஸ்ஸியே விழி விழி பாட்டு பாடு. சபையே இல்லைன்னா உங்க பேர் மறுபடியும் நம்மளோட பேரை சொல்லிக்கலாம். சபையே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு வா. Now in that place of Deborah and Barak, list out your name or put your name and read, awake, awake Jonas, awake, awake, break out in a song, arise Jonas, lead away your captives, O son of Abinoam. ஏனென்னா இந்த காலத்திலே கர்த்தர் நமக்காக அவர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் வாஞ்சித்து காத்திருக்கிறார். Because these are the days that the Lord has desired to do great and mighty things in our life. தமக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்ய அவர் இந்த காலம் நான் தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல. இந்த நாட்களிலே நாம் விழித்து 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 அல்லேலூயா பாட்டுகளை பாடி எதெல்லாம் நம்மை விட்டு சத்ருவானவன் கொள்ளையாடி கொண்டு போனேனோ அவைகளை எல்லாவற்றையும் திரும்ப நாம் கொண்டு வர வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். So these are the times that we should not be silent or sleepy, but we have to awake, break out in a song to restore everything that our enemies or adversaries have taken away from us. நீங்க விழித்து எழும்பாது இருக்கிற காலம் மட்டும் கர்த்தரால் எதையும் செய்ய முடியாது. Till you do not arise, the Lord cannot
cannot perform anything in your life. பரிசுத்த ஆவியான அந்த காலவேளையில் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த காலத்திலே நீங்க எழும்பணும், விழித்திருக்க வேண்டும். எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து சத்ருவானவன் கொள்ளையிட்டு கொண்டு போனது என்று சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆண்டோட சொல்லுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கை விட்டு, என் குடும்பத்தை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போய் இருக்கிறது. இதெல்லாவற்றை நான் திரும்பி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விழிப்புள்ளவர்களாக எழும்பி கர்த்தரோடு கூட சார்ந்து சத்ருவோடு கூட நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிக்குமே ஆனால் உண்மையா பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதெல்லாம் 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 கொள்ளை கொண்டு போனாங்களோ, எதெல்லாம் சத்ருவானவன் சிறைபிடித்து உங்கள் வாழ்க்கை விட்டு கொண்டு போயிருக்கிறதோ, அதெல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை கொண்டு திருப்பி கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் அதுக்காகவே உங்களுக்காக காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். The Lord says that he has already ordained to act and perform miracles on your behalf. So this is not the time for you to sleep or be quiet. This is the time for you to rise up, awake, and go to restore everything that the enemy has taken away from you. So what you have to do is list down everything that you have lost in your life till now, or whatever the enemy has taken away from you, and now that you do and do according to the word of God, the Lord says that he will come down for you, perform a miracle, and restore everything that you have lost for you to be joyful for the rest of your lives. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாகவே மத்தியாகாயத்தில் வெளிப்படுகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் அல்ல, மிகவும் கிட்டி இருக்கிறது. The day that the Lord is going to come back again to take us with him is not very far, but it is very near. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. Everything that we see happening around us in the world are denoting or indicating that the coming of the Lord is very near. பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்காக பிரகாசித்த அநேக நட்சத்திரங்களை போல பிரகாசித்த அநேகர் சத்ருவானவன் விட தள்ளி கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இது. Now the enemy knows that the time is very near and he has only little time left. What he is doing is he is trying to deceive everyone to bring them down. Even those saints who shine like stars for the Lord are falling down. குரூப்ல கூட நேற்று யாரோ போட்டிருந்தாங்க, 1,00,000 ஆத்துமாக்கள் உடைய ஒரு கொரிந்திய சபையினுடைய பாஸ்டர் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சா முஸ்லீமாக மாறிச்சா. அவன் மட்டும் இல்லை, 1,00,000 ஜனங்க. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், மிகவும் கர்சனை உடையவர்களாக காணப்பட வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். We have come into a time or season where we have to be very cautious and careful in the Lord, because we are seeing things happening that in a church that had 1 lakh believers, the pastor said he suddenly heard a sound and he converted to another religion. Everyone along with him, the whole of the church has converted to something else. பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், விழித்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். So we have come into a season where we should be awake and do not cease to pray. எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. Because no one knows what is going to happen and when it is going to happen. அதனால தான் நம்மளே பார்த்து சொல்லுகிறா, புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எழுந்திரு, ராக்காலத்தில் நடு சாமத்தில் எழுந்திடு. அது முந்தின வசனம் சொல்லுது, சியோன் குமாரத்தியே நதியளவாய் கண்ணீர் விடு இல்லையா. அடுத்த வசனத்தில் நீ ராக்கா நடுஜாமத்தில் எழுந்து உன் கரங்களை வானங்களுக்கு நேராக உயர்த்தி தெருக்களிலும் வீதிகளிலும் மூர்ச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளுக்காய் கர்த்தரிடத்திலும் கரத்தை ஏறெடு. Now in Lamentations chapter 2, if you read, it is said, arise, cry out in the night, at the beginning of the night watches, pour out your heart like water before the presence of the Lord, lift up your hands to him for the lives of your children who faint for hunger, and at the head of every street is out. And it is also said, cry to the Lord, O wall of daughter of Zion. Let tears stream down like a torrent day and night. Give yourself no rest, your eyes no respite. பாருங்க, இரவும் பகலும் நம்மட கண் விழிக்கு என்ன பண்ணக்கூடாதா, ஓய்வே கொடுக்காத படிக்கு அந்த அளவுக்கு நாம் ஜெபத்திலும் இல்லையா ஆண்டோட சமூகத்திலும்
காத்திருந்து ஜெபிக்கவே வேண்டிய மிகவும் மிகவும் அவசரமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have come into a time or season where we are living in an important or emergency situation where we should not give rest to our eyes, that we might cry day and night for the ones that are dying. பாருங்க, ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். நான் அது சொல்ல விரும்புகிறேன். இடவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாங்க, விழித்திருந்து ஜெபிங்க சொல்லிக்கிறாங்க, ஊக்கத்தோடு ஜெபிங்க சொல்லிக்கிறாங்க, போராடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய காரியம் ஜெபத்தை குறித்து சொல்லுகிற காரணம், ஜெபந்தான் உலகத்தை அசைக்க முடியும். ஜெபத்தை கொண்டுதான் சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போன ஆத்துமாக்களை சிறையில் இருப்பிருந்து கொண்டு வர முடியும். ஜெபத்தினாலதான் நாம் சாதிக்க முடியும். அல்லேலூயா. So many things written in the Bible about prayer. It says, do not cease to pray, awake and pray, pray fervently or struggle in prayer. But I don't want to explain everything, but prayer is the only weapon that we can use to fight against our enemy or to restore the souls that are under his captivity. தாவீது ராஜா கூட சங்கீத 5ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது 3ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் காலையிலே ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன். In Psalm chapter 5, David also says that I will wake up early in the morning, get ready and come to the presence of the Lord and wait for him. பாருங்க, அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலும் எந்த மற்ற பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில செய்யாத அநேக அற்புதமான காரியங்கள், நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் தாவீதுக்காக செய்ததை பார்க்க முடியும். Now because of this you can see in the life of David that the Lord has performed miracles that he has not done in anyone else's life. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தன. In 2 Samuel chapter 22 and verse 10 it is said, he bowed the heavens and came down, thick darkness was under his feet. பாருங்க, ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தார். In the life of David who waited for the Lord and prayed to the Lord did great and mighty miracles in his life. அடுத்த வசனத்திலே சொல்லும்போது, கேருமின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மீது அவருக்கு தரிசனமானார். In the next verse you can read, he rode on a cherub and flew and he was seen on the wings of the wind. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தாவீதுக்காக தொனிக்க பண்ணினார். In verse 14 it is written, the Lord thundered from heaven and the most high uttered his voice. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்கிற கிரியைகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We can see about the things that the Lord will do in the lives of the people who will wait upon the Lord. பாருங்க, அதே அதிகாரத்தினுடைய அடுத்த வசனம் சொல்லுது, சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பின போது அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் செய்த காரியம், அவர் அம்புகளை எய்து அவர்களை சத்துருக்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். Now in the next verse if you read, it says about what the Lord did to the enemies who came up against those who wait on the Lord. It is written, and he sent out arrows and scattered them, lightning and routed the enemies away from his people. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி 17ஆம் வசனம், என்னை பிடித்து ஜலப்பிரகாவத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். He sent from on high, he took me, he drew me out of many waters. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த நாட்களிலே நீங்க நேரத்தை எடுங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்க. எந்தெந்த காரியங்களுக்கு வேண்டி நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை உங்களுக்கு இதுவரையில் நடந்திராத கிரியைகளை உங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். At this time you have to wait upon the Lord and pray to him without ceasing, and the Lord is ready to perform great and mighty miracles that you have never ever seen in your life or even imagined to happen in your life. அதுதான் அடுத்த தூக்கி விடுகிற தேவன். அடுத்து 18ஆம் வசனம் சொல்லும்போது விடுவிக்கிற தேவன். அதுக்கு 19ஆம் வசனம் சொல்லுது அவர் ஆதரவாயிருக்கிற தேவன். அடுத்து 20ஆம் வசனம் சொல்லுது என்மேல், அப்படி நான்
காத்திருக்கிறதுனால என்மேல் அவர் பிரியமாயிருந்து விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். In verse 18 you can read he is the Lord who rescues us. In 19 you can read that the Lord was my support. In verse 20 it is written he brought me out into a broad place. He rescued me because he delighted in me. பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏதோ சாதாரணமான மனுஷனா செய்யக்கூடிய காரியங்களை அல்ல, மனுஷனால நம்பவே முடியாத 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 காரியங்களை தான் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். Now in all these things that we read, for those who wait on the Lord, in the lives of the people who wait upon the Lord has done great and mighty miracles that man has not ever seen before. பாருங்க, நியாயாதிபதி 5ஆம் அதிகாரத்திலும் தெபோரா தீர்க்கதரிசனமாய் சொல்றாங்க, பாராக்கு போய் யுத்தம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து அல்லேலூயா அவர்களுடைய எதிரிகளோடு கூட Arise and go against Sisera, even though he has lot of iron chariots and you do not have a weapon. The Lord has given Sisera into your hands, and now Barak says, I will not go alone, only if you come with me I will go. பாருங்க, அந்த நேரத்தில் தெபோராள் பாராக்கை பார்த்து விதமா ஒரு வார்த்தை சொன்னது, இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும், ஆனா உனக்கு எந்த ஒரு மகிமை வரப்போகிறதுல ஒரு ஸ்திரீயின் கரத்தில் அவ்வளோ 900 ரதங்கள் வைத்திருக்கிற சிசராவை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறதாய் பார்க்க முடியும். Now in the next verse you can read Deborah saying that I'll surely go with you, but nevertheless the road on which you are going will not lead you to your glory, for the Lord will sell Sisera into the hands of a woman. அந்த ஸ்திரீயோட பேர் யாகேல். யாகேல் கூடாரத்திலே குடியிருந்தாராம். 20 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டதை அறிந்த அந்த யாகேல் சும்மா இருக்கல. 20 வருஷமா தன் கூடாரத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காய் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனுஷியாய் காணப்பட்டாள். Now we can see that Sisera fell into the hands of a woman named Jael. But now she is not someone who was just there, but for 20 years in her tent she was fasting and praying for the deliverance of the people of Israel. அந்த நாள் அந்த 20ஆம் வருஷத்தின் முடிவில் தான் சிசரா என்ன செய்யற, யுத்தத்துக்காக வந்து தோல்வி அடைந்து யாரிடத்தில் வருகிறார் தெரியுமா? எந்த கூடாரத்தில் ஒரு பெண் அந்த ரட்சிப்புக்காக இத்தனை வருஷமாய் ஜெபித்து கொண்டிருந்தாளோ அவளுடைய கூடாரத்துக்குள்ளாகவே எதிரியை கர்த்தர் கொண்டு வந்தா. அவள் அந்த இடத்தில் எழும்பி சும்மா இருக்கல, அவனை கொன்று போடும்படியாய் கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். Now where did the enemy Sisera go after the prayer for 20 years that she was praying for the deliverance of the people of Israel? The enemy did not go anywhere else, but the Lord brought the enemy into her own tent, and the Lord gave her the strength to strike down Sisera. இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எத்தனை வருஷமா நீங்கள் ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கட்டுகள் அறுக்கப்படும்படியா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சொல்லுகிற காரியம், நீங்க ஜெபத்திலே தரித்திருங்க, ஜெபத்திலே காத்திருங்க, ஆண்டோட சமூகத்தில் உறுதியாய் இருந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வாங்க. உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான அற்புதங்கள் ஹல்லேலூயா காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைக்காத நேரத்தில் அதற்குரிய பதிலை கர்த்தர் கொடுத்து உங்களை அற்புதங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். Now the Holy Spirit today says that do not be worried or discouraged, continue in prayer, do not cease to pray, wait upon the Lord. The Lord says that he will come down for you, fight for you and give you the miracle that you've been waiting for, a miracle that you have never seen or imagined in your life. திரும்பவும் ஆவியானவர் சொல்கிறார், நீங்க சோர்ந்து போவாதீங்க, ஜெபத்திலே மத்து சோர்ந்து போவாதீங்க. நான் ஜெபித்தோமே, இத்தனை வருஷமா ஜெபித்தோம், இத்தனை நாட்கள் உபவாசத்தோடு இருந்தோம், இத்தனை நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தோம், இன்னும் ஒரு அற்புதத்தை நான் காண முடியல, இன்னும் ஒரு விடுதலை நான் பார்க்க முடியல என்று சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் உங்களுக்கான அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. இது நிச்சயமாய் நடக்கும். The Holy Spirit would like to re-emphasize and say to you today morning, do not be discouraged in prayer.
prayer ever. Do not say that I've been praying for a very long time, but I have not seen any miracle. The Lord says the time of the Lord has come in your life, and do not be discouraged. Continue to pray. He will come down and perform a miracle for you in your life. ஆமென். இந்த இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இது எஸ்தர் புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. I would like to read another verse for you. It's from the book of Esther. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அந்த ராத்திரியிலே, நல்ல கவனமாய் கேளுங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னா அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. And verse 6 chapter 6 and verse 1, it says, on that night the king could not sleep, and he gave orders to bring the book of memorable deeds, the chronicles, and they were read before the king. எந்த ராத்திரி என்று சொல்லணும் அறியணும்னா அதுக்கு முந்தின பகுதி இல்லையா, 14ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இந்த ஆமான் மோர்தெக்காய்க்காக 50 முழம் உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட்ட அந்த ராத்திரி, அது மட்டுமல்ல, தூக்கு மரத்திலே அவனை தூக்கிலிட வேண்டும் என்று பொழுது வெடியும் போது ராஜாவினிடத்தில் உத்தரவு கேட்க வருகிற அந்த ராத்திரி. Now if you read that verse, it is mentioned that night, and if you think about which night, it was the same night that Haman was preparing a gallows for Mordecai to be hanged, and it was the same night that Haman decided to go to the king and request this thing to be done. மொர்தெக்காய் ராஜாவுக்கு நன்மை செய்தது உண்மைதான், ஆனால் ராஜாவினுடைய ஜீவனையே காப்பாற்றினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நாளில் ராஜா எந்த வெகுமானவோ எந்த பரிசோ மொர்தெக்காய்க்கு கொடுக்கவில்லை. It is true that Mordecai helped to save the life of the king, but at that time when the incident happened, the king did not give any reward to Mordecai. சற்று யோசிச்சு பாருங்க, ராஜாவினுடைய உயிரே காப்பாற்றின மொர்தெக்காய்க்கு அன்றே என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பெரிய உயர்வு கொடுத்திருக்கணும். ஆனால் அது செய்யாதபடிக்கு நான் விசுவாசிக்கிற கர்த்தர் அன்று. Now when Mordecai saved the life of the king should have given a reward to Mordecai because his life was saved, but the Lord himself had stopped from king rewarding Mordecai because he waited for this day. Praise the Lord. பாருங்க அந்த ராத்திரி என்று சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எந்த ராத்திரி பாருங்க, அந்த அதிகால வேளையில ஆமான் என்ன செய்கிறார் என்றால், இந்த மொர்தெக்காய், யார் இந்த மொர்தெக்காய், ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றின, ராஜாவினுடைய ஜீவன் தப்புவித்த அந்த மொர்தெக்காயை தூக்கில் இட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் உத்தரவு பெறும்படியாக அவன் கடந்து வருகிறார். Now if you read here, Haman comes to the king to get permission from the king to hang Mordecai in a gallows, the same Mordecai that saved the life of a king. அதுவரையிலும் பரலோகம் அமைதியா இருந்தன, ஆனால் அந்த ராத்திரி வரும்போது ராஜாவுக்கு கர்த்தர் நித்திரையே கொடுக்கவில்லை. Now till that day heaven held back everything, and on that night the Lord did not give sleep to the king. அநேக முறை நாமும் கூட நினைத்திருக்கலாம், நான் எத்தனையோ நன்மைகளை அநேகரோட வாழ்க்கையில செய்திருக்கிறேன், ஆனால் அவர்களெல்லாம் எனக்கு தீமை தானே செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னா திரும்ப ஒரு நன்மை கூட செய்யாமல் எனக்கு விரோதமா எழும்பியிருக்கிறேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். Many times you may also think that I have done good to so many people, but not one time they have done back goodness to me. It is every time they do something bad for me. ஆனா கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன வேணாலும் செய்யட்டுங்க, உங்களுக்காக செய்ய வேண்டிய பகுமானம், உங்களுக்காக கொடுக்க வேண்டிய உயர்வு அவர்களுடைய கரத்தில் அல்ல, பரலோகம் 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 உங்களுக்காக நிச்சயப்படுத்தி இருக்கிறது. அந்த நாள் வரும்போது நீங்க கூட நினைக்க மாட்டீங்க, நீங்க கூட எதிர்பார்க்க மாட்டீங்க, எதிர்பாராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக தான் அந்த நாள் உங்களுக்கு பதில் வராமல் இருந்திருக்கும்.
And the Lord says, you may not have received the answer for whatever goodness or good deed that you did. The Lord says the Lord had held it back because He's waiting for the perfect time, a perfect night for Him to give back what He has ordained or prepared for you. அந்த நடபடி புஸ்தகத்தை ராஜா வாசிக்க சொல்கிறாங்க. வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசற் காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தெரேமும் ராஜாவுக்கு ஆகிய அகாசுவரின் கை போடுவதற்கு செய்த பின்பு மொர்தெகாய் அறிவித்தது என்று எழுதி வாசிக்கப்பட்டது. And there it was written how Mordecai had told about Bigthana and Teresh, 2 of the king's eunuch who guarded the threshold and who had sought to lay hands on the king. அப்பொழுது ராஜா கேக்குறாங்க, ஏதாவது வெகுமானம், ஏதாவது பரிசு இந்த மொர்தெகாய்க்கு செய்ததுண்டா என்று கேட்கும்போது, அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். Now when Mordecai asked what honor or distinction has been bestowed on Mordecai for this, the king's young men who attended him said nothing has been done for him. பாருங்க, எதிரி என்ன நினைச்சு வருகிறார் என்றால், இந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும், அவனை முடிக்க வேண்டும் என்று எத்தனித்து ஒரு பக்கம் எதிரி கடந்து வருகிறார். Now on one side the enemy is coming, trying or planning or scheming to finish the life of this person. ஆனால் கர்த்தரோ பரலோகமோ என்ன செய்யறது தெரியுமா? இந்த மொர்தெகாய்க்காக ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய உயர்வு, ஒரு புதிய மேன்மை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பரலோகம் காத்திருக்கிறது. But on the other hand you can see that heaven had a different plan to lift Mordecai up next to the king, to honor him in the place. நாம் अनेक முறை எதை பார்க்கிறோம் தெரியுமா? எதிரிகள் இப்படி செய்றாங்க, இப்படி பண்றாங்க, அழிக்க நினைக்கிறாங்க, என்னை இழிவுபடுத்த நினைக்கிறாங்க, என்னை முடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனிக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய பார்வை எப்போது எதிரி என்ன செய்றாங்க, எதிரி என்ன செய்றாங்க என்று சொல்லி தான் இருக்கிறது. Most of the time what we think or see is about what the enemy is doing. We always say they are doing this, they are doing that, but we forget to see what the Lord is doing in our lives. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு ஒவ்வொருக்கும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எதிரி எது வேணாலும் செய்யட்டும், அவன் அழிக்க நினைக்கட்டும், அவன் இழிவுபடுத்த நினைக்கட்டும், அவன் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் முடிக்க வேண்டும் என்று அவன் எத்தனிக்கட்டும். நீ அதை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், அவசியம் இல்லை. காரணம் பரலோகம் அங்கதான் உங்களுக்காக ஒரு புதிய உயர்வை, ஒரு புதிய மேன்மையை, ஒரு புதிய பொசிஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். You do not have to worry or think about what the enemy is doing, whatever the enemy is planning to finish in your life, but one thing, the heaven is also preparing in the same place, in the same time to honor and lift you up. பாருங்க, ஆமா நினைச்சிட்டா இந்த எஸ்தராக ராஜாத்தி கூட விருந்துக்கு என்ன தவிர வேற ஒருவர் அழைக்கல என்று முதல் நாள் விருந்தை சந்தோஷமா இல்லையா அவன் அனுபவிச்சுட்டு வீட்டிலே போய் இதெல்லாம் காரியங்களை சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மொர்தெகாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷமாகவே இல்லை, எப்படியாக அவனை அழிக்க வேண்டும் என்று வீட்டில் பேசுகிறாங்க. ரகசிய ஆலோசனை நடக்குது. After the first day of the feast, Haman goes and says, even Queen Esther, let no one but me come to the king's feast that she prepared, and tomorrow also I am going again, but this joy or this happiness will be nothing to me as long as Mordecai the Jew is alive. கர்த்தர் எப்போது நமக்காக எழும்பும் என்று தெரியுமா? Do you know when the Lord will rise for us? எப்போ சத்ரு நம்ம அழிக்க திட்டமிடுகிறதோ, எப்போ சத்ரு நம்முடைய முடிவை காண வேண்டும் என்று சொல்லி கொக்கரித்து கொண்டு இருக்கிறதோ, அந்த நேரம் பரலோக அமைதியா இருக்க மாட்டாங்க. தம்முடைய பிள்ளைகளுக்காய் செயல்படும்படியா, தம்முடைய பிள்ளைகளுக்காய் கிரியை செய்யும்படியா எழுந்திருக்கிற நேரம் அது. It is the time that when your enemies are coming against you to finish your life or whatever you have, it is at that time the heaven will come down for you. இந்த வசனத்துல கீழே வசனத்தை வாசிக்கும் போது, எதிரியே கொண்டே எந்தெந்த உயர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா அங்க திட்டமிடுகிறதை பார்க்க முடியும். And you can see here, through the enemy himself, the king is planning the honor for Mordecai. அதிகாலை
காலையிலே இந்த சத்ருவாகி ஆமான் தேவனுடைய பிள்ளையாகிய மோர்தேக்காயை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையோடு கூட ராஜாவை சந்தித்து பெர்மிஷன் வாங்கும்படியே வருகும்போது ராஜா அவன் கரத்திலேயே எதிரியாகி இருந்த இந்த மோர்தேக்காயை உயர்த்தும்படியான திட்டத்தை அவன் கரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். Now you can see that the Lord had planned to give the honor or the plan to honor Mordecai in the hands of the enemy who wanted to destroy him. அதுதான் 8ஆம் வசனம் சொல்லுது, ராஜா உடுத்து கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவன் சிரசிலே தரிக்கப்படணும் இல்லையா, ராஜ்யம் முழுவதும் அவனை கொண்டு நடக்கணும். And verse 8 it says, let robes be brought which the king has worn, and the horse that the king has ridden, and on whose head a royal crown is set. பாருங்க, ராஜா இப்படி சொல்ற, ராஜா கனம் பண்ணுகிற விருகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூற வேண்டும் என்று எதிரி கையாகிய ஆமான் கையில கர்த்தர் கொடுத்தார். And now in the next verse you can read, let them dress the man whom the king delights to honor, and let them lead him on a horse through the square of the city, and proclaiming before him, thus shall it be done to the man whom the king delights to honor. And the king said to Haman, hurry, do it yourself. அந்த வசனம் இப்படியாய் முடிவடையுது. அந்த ஆமான் சலித்தவனாக முக்காடிட்டு கொண்டு கூனி குறுகிதா தன் வீட்டுக்குள்ள போனான். Now the verse says Haman was ashamed and then he went back into his home. எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தா, எதிரியை நான் அழிக்க போகிறேன், இன்றைக்கு அவன் ஒரு முடிவு கட்டி அந்த தூக்கு மரத்திலே அது அவ யாரோட வீட்டுக்கு முன்பாக, ஆமானோட வீட்டுக்கு முன்பதாகவே மோர்தாய் தூக்கில் இடப்படுவதை அவன் காணணும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தவன் திரும்பி போகும்போது சலித்தவனாய் வெசனத்தோடு கூட முக்காடிட்டு கொண்டு கூனி குறி அந்த இடத்தை விட்டு துரிதமாய் ஓடி போனான். Now the same Haman who came out of his house with joy because he had a plan to hang Mordecai in the gallows, now he is returning after honoring Mordecai, ashamed, covered with his head covered, mourning, coming back to his house. கர்த்தர் இதுதாங்க நமக்காக செய்வா. And this is what the Lord will do for us. நிச்சயமாய் செய்வாங்க. He will do it for us. நீங்க விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். உபவாசிங்க, ஜெபிங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. நிச்சயமா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எதிரிகளுக்கு அப்படியே ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். And now if you wait upon the Lord will come for you and he will prepare the honor for you, for he will perform a miracle in your life that you do not be discouraged. பாருங்க 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய கடைசி வசனம் இப்படிதான் சொல்லப்படுது, யூதனாகிய மோர்தேக்காய் ராஜாவாகிய அகாசுவேருவுக்கு இரண்டாவதனாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். In chapter 10 and verse 3 it says, for Mordecai the Jew was second in rank to King Ahasuerus, and he was great among the Jews and popular with the multitude of his brothers, for he sought the welfare of his people and spoke peace to all his people. எந்த அளவுக்கு மோர்தேக்காயை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி காத்தினார். And see how much the Lord had honored Mordecai. இந்த உயர்வு மேன்மை எப்படி வந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். You very well know how this honor came to Mordecai. ஆனா சுருக்கமா சொல்லுகிற, இந்த மோர்தேக்காய் தன்னுடைய குலம் அழிக்கப்படுவதை கேட்ட மாத்திரத்தில் மன துயரம் உள்ளவனாக அந்த வீதி முழுவதும் ரட்டு உடுத்து கொண்டு தன்னுடைய சட்டையெல்லாம் கிழித்து போட்டு துயர சத்தமாய் அலறிக்கொண்டு தேவ சமூகத்தில் அழுதா, ஆண்டவரே என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்று ரெட்டுடுத்தவனாக திறப்பிலே நின்று ஜனங்களுக்காக மன்றாடுகிறவனாய் காணப்பட்டான்.
புறப்பட்டார். Now as soon as Mordecai learned the plot against the Jews, he immediately tore his clothes, put on sackcloth and ashes, went out in the midst of the city. He started crying out loud and saying he started crying out loud and bitter that he wanted to save the people from this plot. கர்த்தர் சும்மா யாரை உயர்த்துகிறவர் அல்ல, நான் சொன்னது போல ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்காக, திறப்பிலே நின்று மன்றாடுகிறவர்களுக்காக அல்லேலூயா நிற்கும் போது கண்டிப்பா ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். The Lord is not someone who will just lift everyone up, but for those who wait on the Lord, for those who do things for the Lord will take his time. In his perfect time, the Lord says that he will come and honor you. நான் சொன்னோமல்லவா, இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் அநேக ஜனங்களை பாதாளத்துக்குள் நரகத்துக்குள் கொண்டு போகிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது யாரே தெரியுமா? In the beginning I told you this is a time or season where the enemy is taking many people back with him into captivity, and this is the time that the Lord expects someone. அவனுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்று அறிந்து வசனம் சொல்றது வெளிப்படுத்த விசேஷத்துல மிகுந்த கோபத்தோடு அவன் இறங்கி இருக்கிறானா. In Revelation you can read Satan or enemy knows that he has only little time, and with much anger he has come down. ஆகையால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு. Now in Ezekiel chapter 9 and verse 4 it is said, and the Lord sent to him, pass through the city, through Jerusalem, and put a mark on the foreheads of the men who sigh and groan over all the abominations that are committed in it. இந்த நாட்களில் நம்முடைய தேசம் பார்க்கோமேயானா மிகவும் கொடூரமான பாவத்திலும் இல்லையா பலவிதமான காரியங்களினால நிறைந்த ஒரு தேசமாய் காணப்படுகிறபடினால் கர்த்தர் நம்முடத்தில் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற காரியம் இந்த இடத்துல வாசிச்சோம் அல்லவா, பெருமூச்சு விட்டு தேசத்தின் அழிவை என்னால பார்க்க முடியாது, என் தேசம் அழிவுக்கு போகிறதுக்கு நான் ஒருபோது சத்துரு கையிலே ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லி யார் கண்ணீரோடு திறப்பிலே நின்று மன்றாடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார். Now we are seeing that our nation is also going into greats in so many things that are happening around us, and now the Lord says whoever is crying out with sighing and crying out for the nation to be saved, that the people of the nation shall not be destroyed, the Lord says put a mark on his forehead. அந்த பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளை அடையாள போட சொல்ல காரணம் என்னவென்றால், the reason for the Lord to command to put a mark on the foreheads of the men, அது கீழுள்ள வசனத்தை வாசிக்கும் போது பெருமூச்சு விட்டு அழாதவருடைய நிலைமை என்ன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. in the next verse you can see what is the condition of the people who do not cry out for the children of God. அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கு உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலோ நீங்கள் இறங்காமலோ முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போகுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்கச் சொன்னார். In verse 5 onwards the Lord says, unto the others he said in my hearing, pass through the city after him and strike, your eyes shall not spare and you shall show no pity, kill old men outright, young men, maidens, little children and women, but touch no one on whom is the mark, and begin at my sanctuary. So they began with the elders who were before the house. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க, என் பரிசுத்த ஸ்தலத்திலே அது துவங்குங்கள், begin at my sanctuary. பாருங்க இந்த நாட்களில் அப்படியானால் ஆண்டுடைய இருதயம் எவ்வளவா கொதித்து கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தம்முடைய ஜனமாக நம் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பெருமூச்சு விட்டு அழு. எதுக்காக? தேசத்தில் உருவ போய் நடந்து அங்க நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து அங்க நடக்கிற செயல்களை பார்த்து நீங்க சும்மா இருக்கும்படியாக அல்ல, அவர்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்று என்ன செய்ய வேண்டுமா, பெருமூச்சு விட்டு நீ அழுவோ
போமையானா உன் நெற்றிகளிலே ஒரு அடையாளம் போடப்படும். நெற்றியிலே அடையாளம் பெற்ற ஒருவரையும் வெட்டி போடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவா. நெற்றியிலே அடையாளம் இல்லாத அத்தனை பேரும், அது சிறு குழந்தையா இருக்கலாம், அது முதியோரா இருக்கலாம், அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது சிறு பிள்ளையில் இருந்து முதியோர்கள் வரையிலும் யாரெல்லாம் நெற்றியிலே அடையாளப்படாமல் போடப்படாமல் இருக்கிறதோ அத்தனை பேரை வெட்டி போடு. யாருக்கு நீ இரக்கத்தை காண்பிக்காதே. Now the Lord says that you have to wait, cry for the dying souls of the nation. He says, on those people who sigh and groan and cry out for their people, a mark will be given. If you read here, it says, show no mercy, spare no one. It doesn't matter if it's old or young or if they are children, they will all be stricken. And for those who have the mark on their forehead, they shall be spared. அப்படியான அவருடைய இருதயம் எவ்வளவு உக்கிர கோபத்தினால நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Just see how much anger or wrath has filled the heart of the Lord. ஏன்னா கர்த்தர் அருவருக்கிற மிக 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 பெரிய பாவம் அந்த உரிமை சேர்க்கை பாவம். Because the greatest sin that the Lord despises or is displeased is homosexuals. அந்த பாவம் நிறைந்ததினால தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படி அவரே இறங்கி வந்து பார்க்கறாங்களா. இறங்கி வந்து பார்த்தபோது அவர் அந்த பாவம் அங்க நிறைந்ததினால கர்த்தரால சும்மா இருக்க முடியல. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அங்க வெளிப்படுகிறது. அக்கினியினாய் கொண்டு அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் அழித்தார். காரணம் அவரால சும்மா இருக்க முடியல அந்த பாவத்தை பார்த்து கொண்டு. When Sodom and Gomorrah was filled with this type of sin, the Lord himself came down to see that, and he destroyed the whole city Sodom and Gomorrah with fire from the sky. நம்முடைய தேசத்தில் இந்த பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. The sin is increasing in our nation today. தேவ பிள்ளையே, நாம் இந்த நாட்கள் சும்மா இருக்க வேண்டிய காலம் This is not the time for you and I to be silent. சபையே, நாம் மௌனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இதல்ல. Church, this is not the time for you and I to be quiet. நாம் எழும்ப வேண்டிய காலகட்டத்தில் We வந்திருக்கிறோம். have come to a time where you and I have to arise. சபையே, நாம் திறப்பில் நின்று தேசத்துக்காக புலம்பி அழ வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். Church, we have come into the time we have to stand in the gap and cry for our nation. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தனா யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல வந்து வரும். ஆனால் நீயோ உன் தகப்பன் வீடு அழிந்து போவதை மறந்து போவாதே. If you are silent and quiet in this time, the salvation will come from some other place. But do not forget that you and your generation or your father's house will be nowhere. இந்த காலவேளை நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? Let us submit ourselves in the presence of God today. ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Tell to the Lord, ஆண்டவரே, இனிமேல் நான் மௌனமா இருக்க மாட்டேன். Lord, I will not be quiet. நான் தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடும்படியான அந்த அபிஷேகத்தை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. Say, Lord, give me the anointing to stand in the gap and pray for my people. ஒரு நாள் கூட அந்த ஜெபிக்கிறதை விட்டு விடாதீங்க. நேரம் வரும், கர்த்தருடைய நேரத்துல நம்முடைய தேசத்தை ரட்சிக்க அவரால கூடும். ஆனால் அது வரைக்கும் திறப்பிலே நின்று சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது, பெருமூச்சு விட்டு அழ வேண்டியது மிக மிக அவசியமான காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறார். A time will come when the Lord will save our nation, but till that time it is our duty. You and I have to wait in the presence of the Lord, sigh, groan, cry out, shed our tears for the people who are dying in our nation. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுவோமா? Close your eyes and say for 1 ஆண்டவரே, அந்த minute, திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்க கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me the anointing to stand in the gap and pray. என் தேசம் அழிவதை நான் பார்க்க முடியாது. I cannot see my nation going into destruction. சத்ருவானவன் பிசாசானவன் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறதை என்னால் பார்க்க முடியாது. I cannot see the enemy taking my people into captivity. என் தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பை நான் பார்க்க வேண்டும். I want to see the salvation of my people. அதுவரைக்கும் நான் திறப்பில் நின்று மன்றாடும்படியா இந்த காலவேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? Lord, I submit myself to stand in the gap and pray and pray fervently for the people till that time you meet.